அவர் எந்த கார்ல போனாருன்னு தெரியுமா? சொகுசு கார்ல தான், தனி பிளைட்ல, பனையூர் பங்களால, தாஜ் நட்சத்திர ஹோட்டல்ல. ஒரே பஞ்சாயத்தா இருக்கு, தரையில இறங்கி நடந்தா போறாரு. இவர் அம்பேத்கர்ன்றாரு, பெரியாருன்றாரு, என்னோட கொள்கை தலைவர்ன்றாரு. அட தற்குறியே, ஏற்கனவே தான் கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க இல்ல, நீ எல்லாம் மக்களுக்கான தலைவனா? இவங்க வெளியே வந்தாலே ரத்த காவ வாங்காம விட மாட்டாங்க. அக்யூஸ் நம்பர் 1 இவன் தான். மோடியை பத்தி எல்லாம் விஜய் பேச மாட்டாரு இரண்யா. ஹாய் ஹலோ வணக்கம். இது தேர்தல் களம் 2026. நான் உங்கள் இரண்யா. நான் உங்கள் பிரீத்தி. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தேர்தல் பிரச்சாரத்துக்காக திருச்சி போயிருக்காரு இல்ல, அதை பத்தி தான் பேச போறோம். அவரு உச்சத்தை விட்டு மக்களுக்காக நொட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பில்டப்பா டைலாக் எல்லாம் பேசினாரு இல்ல. அவர் எந்த கார்ல போனாருன்னு தெரியுமா? சொகுசு கார்ல தான். எப்படி போனாரு? தனி பிளைட்ல. அவர் எங்க தங்கியிருக்காரு? பனையூர் பங்களால. வேட்பாளர் முகம் எங்க நடந்துச்சு? தாஜ் நட்சத்திர ஹோட்டல்ல. இப்படி எல்லாத்தையுமே சொகுசா பண்ற விஜய் தான் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நன்றி கடன் செலுத்த வந்தேன்னு பில்டப் எல்லாம் கொடுக்குறாரு. சரி, இதெல்லாம் கூட இருக்கட்டும். விமான நிலையத்துக்கு வந்தாரு இல்ல, இவங்களுக்கு டெய்லி ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விமான நிலையத்துல என்ன நடந்துச்சு? நம்ம பவுன்சருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஒரே சண்டை ஆயிடுச்சு. பத்திரிகையாளர்கள் விஜயை பார்த்து அட்லீஸ்ட் செய்திதான் சேகரிக்க முடியாது, போட்டோஸாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க இவனுங்க என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காங்க? விமான நிலையத்துல விஜயை சந்திக்க முடியாத அளவுக்கு பேரிகார்ட் போட்டு வச்சிருக்காங்க. உடனே பத்திரிகையாளர்கள் அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஹூ ஆர் யூ, நீங்க ஏன் விமான நிலையத்துல பேரிகார்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு. ஒரே பஞ்சாயத்தா இருக்கு. இந்த பஞ்சாயத்தை யார் தெரியுமா பாத்திருக்காரு? நம்ம புஷி தான். இப்படி பத்திரிகையாளரை கூட சந்திக்க முடியாத விஜய், பவுன்சரை வச்சு தடுக்கிற விஜய், நாளைக்கு எம்எல்ஏவாயி மக்களுக்காக களத்துல வந்து உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நான் தீக்க போறேன்னு அவங்க கிட்ட பேசி முடிச்சு பஞ்சாயத்து பண்றதுக்குள்ள அதெல்லாம் நீங்க போகாதீங்க. விஜய் என்ன தரையில இறங்கி நடந்தா போறாரு? ஒண்ணு வந்தா சொகுசு கார்ல, இல்லன்னா பிளைட்ல, மக்களை சந்திக்க போகணும்னா கேரவன்ல. இதுல எங்க அவர் இறங்கி நடந்து மக்களை போய் பார்த்து அவங்க பிரச்சனையில கேட்டு? வாய்ப்பே இல்ல. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, இவர் அம்பேத்கர்ன்றாரு, பெரியாருன்றாரு, என்னோட கொள்கை தலைவர்ன்றாரு. ஆனா நல்ல நேரம் பார்த்தாராமே. திருச்சியில இருந்து நாமினேஷன் பண்ண கேரவன்லயே 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காரு. ஏன் தெரியுமா? நாமினேஷன் பண்ண நல்ல நேரம் பார்த்துதான் போவாராமா. அங்க மக்கள் வெயில்ல காத்துட்டு இருக்கிறதுல அவருக்கு பிரச்சனை இல்ல. அவருக்கு தேவை நாமினேஷன் பண்ணும்போது நல்ல நேரம் வேணும். அட தற்குறியே, ஏற்கனவே தான் கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க இல்ல. எப்படி இறந்தாங்க? நீ வர சொன்ன நேரத்துல வராம டைம் டிலே பண்ணி வந்ததுனால தானே இறந்து போனாங்க. மீண்டும் 1/2 மணி நேரம் நீ மக்களை காக்க வச்சிருக்கனா, அப்போ உனக்கு மக்கள் உயிர் மேல எந்த அக்கறையுமே இல்லைன்னு தானே அர்த்தம். நீ எல்லாம் மக்களுக்கான தலைவனா? கட்டாயம் இல்லவே இல்ல. சரி, இந்த ஆளுதான் இப்படி இருக்காரு. இவங்க இதுலயே வளர்ந்து கெட்டவங்க ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? நம்ம லாட்ரி ஆதவ் தானே. அந்த ஆதவ் அர்ஜுனா தான். இவனுக்கு என்ன போலீஸ் மேல காண்டோ தெரியல. பாவங்க, ஒரு அப்பாவி போலீஸ் காலை உடைச்சு வச்சிருக்கான். ஆமாங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. இவங்க எப்ப பாரு உங்களுக்கு குறை சொல்லினே இருக்கணும். இவங்க வெளியே வந்தாலே ரத்த காவ வாங்காம விட மாட்டாங்க. என்னடா பிரச்சாரம் வந்திருக்காரு, எதுவுமே நடக்கலையேன்னு பார்த்தா காலை ஏத்தி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இவங்க டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கிளப்பிக்கிட்டே இருக்கணும். இவங்க பாவம் பாவம் மக்கள்கிட்ட பதிய வச்சுட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆதவ் அர்ஜுனா இதுல முதல் ஆளா இவன் தான் இருக்கான். அக்யூஸ் நம்பர் 1 இவன் தான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு. காலையில எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு பயங்கர அக்கறையா மக்கள் மேல இவர் கேக்குறாரு. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், ஆனா அங்க இருக்கவங்களுக்கு தான் தண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு புலம்பிட்டு இருக்கா. அண்ணா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 2 பேரும் மயக்கம் வேற போட்டு விழுந்திருக்காங்க. அதை பத்தி எல்லாம் விஜய் கேட்க மாட்டாரு. மக்கள் தண்ணி குடிச்சிட்டாங்களா, நம்மளை பார்க்க வந்திருக்காங்களே அப்படின்னு அக்கறையே இல்ல. ஆனா காலையில எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு மைக்ல நின்னுக்கிட்டு சத்தமா டயலாக் மட்டும் பேசுறாரு இல்ல. இப்படிதான் இருக்கு இவரோட நடிப்பு. இது மட்டும் கிடையாது. எரிவாயு பிரச்சனை எப்படி இருக்கு? கேஸ் சிலிண்டர் இருக்கா? இதுல அரசு கவனமா இருந்திருக்கணும், அவங்க கவனமா இருந்திருக்கணும், இவங்க கவனமா இருந்திருக்கணும். யார் பேரையும் சொல்லாம ஸ்டாலின் எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாருன்னு ஒரு டயலாக் அடிச்சு விட்டுருக்காரு இல்ல. இரண்யா, இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆகுது. நம்ம முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எல்லாம் எழுதியிருந்தாரு. எரிவாயு பிரச்சனை வரப்போகுது, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தெரியாம இந்த தற்குறி தலைவர் இருக்காருல்ல, இன்னைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்குதான் எரிவாயு பிரச்சனை பத்தி பேசியிருக்காரு. ஒரு எப்பவும் விடுவாருல்ல அறிக்கை, அந்த அறிக்கையை கூட இது வரைக்கும் விட்டதில்லை.
இவரு நடைமுறையில என்ன அரசியல் நடக்குது, என்ன பிரச்சனைன்ற அடிப்படையான அறிவு கூட இந்த ஆளுக்கு இல்ல. ஈரான் இஸ்ரேல் போரை பத்தி பாமர மக்களுக்கு கூட தெரியும். ஆனா தன்னை ஒரு கட்சியோட தலைவன் காட்டி பில்டப் பண்ற இந்த ஆளுக்கு ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை பத்தி தெரியல, எதனால கேஸ் கிடைக்கலன்னு தெரியல, இதுல இந்த நடுவுல இந்த கோமாளி ட்ரம்ப பத்தியும் தெரியல, இதுக்கு எந்த ஸ்டாண்டும் எடுக்காம இருக்கிற இந்த மோடியை பத்தியும் தெரியல. மோடியை பத்தி எல்லாம் விஜய் பேச மாட்டாரு இரண்யா. ஏன்னா அவரு தான் விஜயோட டேடி ஆச்சே. அவருக்கு இங்க கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா, இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும், மத்திய அரசால இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் திமுகவை தான் குறை சொல்லணும்ன்றது ஒரே ஒரு அஜெண்டாவை தான் விஜய் இங்க செயல்படுத்திட்டு இருக்காரு. இவரோட பிரச்சனை ஃபுல் போக்கஸ் ஒன்லி ஆன் ஸ்டாலின். ஆமா, ஸ்டாலின் காரணம், ஸ்டாலின் காரணம், ஸ்டாலின் சார் தான் காரணம். ரைட். இப்படி மட்டும் இல்ல, இவர் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசு சொல்லுச்சு, ஆனா எல்லாரையும் ஏமாத்திருச்சுன்னு சொல்றாரு. அதை பத்தி ஒரு தடவை சொல்லுங்க பாக்கலாம். எங்க லாஸ்டா யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுல, அதை பாத்தீங்களா? ஒவ்வொரு மாணவனும் நான் முதல்வன் திட்டம் மூலியமா தான் படிச்சு பாஸ் ஆகி இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடையும் மனசுல அவ்வளவு சந்தோஷத்தோடையும் முதல்வருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்லாம் நம்ம விஜய்க்கு தெரியாது. ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட்ல அதெல்லாம் எழுதல. ஏன்னா இங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் திமுக தான் காரணம். கரெக்ட், ஸ்டாலின் சார் தான் காரணம். இதுக்கும் ஸ்டாலின் சார் தான் காரணம் விஜய். இதையும் கரெக்டா சொல்லுங்க மக்கள் கிட்ட. ஆமா ஆமா, இங்க வெயில் அடிச்சாலும் அதுக்கு ஸ்டாலின் சார் தானே காரணம். மக்கள் இப்படிலாம் தண்ணி இல்லாம எங்க ரசிகர்களா இங்க காஞ்சிட்டு இருக்காங்கல்ல, உதயசூரனை உதிக்க வச்சு இந்த ஸ்டாலின் அரசு தான் மக்களை வதைக்குது. இந்த உதயசூரனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க ஸ்டாலின் அப்படின்ட்டு ஸ்டாலினையே இதுக்கும் குறை சொல்வாரு. இயற்கையை யாராலும் நிப்பாட்ட முடியுன்ற அறிவு கொஞ்சமாவது விஜய்க்கு இருக்கா? அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல அவரோட ஒரே பாயிண்ட், ஸ்டாலின் சார் தான் காரணம், திமுக தான் காரணம். திமுக 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 இது மட்டும்தானே தவிர இந்த அதிமுக பிஜேபி இவங்களெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது போல. வாய்ப்பே இல்ல. என் கண்ணு இப்படிதான் இருக்கு. ஒன்லி திமுக மேலதான் என்னோட போக்கஸ் மொத்தமும். சரி, இன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. மாணவர்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்கு, மக்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. அப்புறம் ஏன்டா தற்குறிங்களா பொது தேர்வு எழுதுற பசங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க? விஜய்க்கு அதெல்லாம் தேவையே இல்லை ரன்யா. நான் மாசம் காட்டணும், என் ரசிகர் கூட்டம் வந்திருக்கு, எவன் எக்ஸாம் எழுதுனா என்ன எழுதலனா என்ன, நான் என்னோட மாச காட்டணும். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா இல்லையா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அனிதா இறந்தப்போ போய் கதறிட்டு இருந்தாரு அவங்க வீட்டுக்கு. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். அவ்வளோ ஃபீல் பண்ணாரு. நான் அப்போ விஜய் ரசிகரா இருந்தேன். ஐயோ பரவாயில்ல, நம்ம தளபதி இப்படி எல்லாம் போய் பண்றாரு இல்லன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த நீட் இன்ஸ்டிடியூட்ட வளர்க்கறதுக்கு 20 கோடி கடன் கொடுத்ததே நம்ம அண்ணன் தான். இதெல்லாம் இந்த ஆள் அரசியலுக்கு இவன் அபிடவிட் சப்மிட் பண்ணாம பாருங்க, தேர்தல் பிரமாண பத்திரம், அதனால வெளிவந்த குட்டு. இதுவே தேர்தல் பிரமாண பத்திரத்துல இந்த ஆள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுனாலதான் நமக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா இதுவும் தெரிஞ்சிருக்காது. இவர் ஏதோ இன்னும் அனிதா மரணத்துக்காக ரொம்ப வருத்தப்படுற மாதிரி சூப்பரா படத்துல நடிக்கிற மாதிரி நடிச்சு காட்டியிருப்பாரு இல்லையா? இதையெல்லாம் தான் செல்வகுமார் போட்டு உடைச்சிட்டாரே. மக்கள் கிட்ட நீங்க போய் செல்லணும்னா அவங்க பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்காக நீங்க அனிதா வீட்டுக்கு போங்க, எங்க ஒரு லாக்அப் டெத் நடந்தாலும் அங்க போய் ஒரு சீன் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்து வச்ச ஸ்கிரிப்டா தான் விஜய் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவரோட உண்மையான முகம் நீட் இன்ஸ்டிடியூட்க்கு காசு கொடுத்தாருல, இதுலயே தெரிஞ்சிருச்சு. விஜய் பெரிய மாஸ், நான் வந்துருவேன், எனக்கு இது ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்படி இப்படி பில்டப் எல்லாம் கொடுக்குறாரு இல்ல, ஜெயிச்சிருவாரா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. 1989ல நம்ம சிவாஜி இருக்காருல்ல, நடிகர் திலகம், அவரே திருவாரூர்ல தோத்து போன கதையெல்லாம் இருக்கு. இங்க முக்கியம் சினிமா அரசியல் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சிந்திக்கிறவங்க, சினிமாவை பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்க. களத்துல யாரு வேலை செய்யறாங்க, களத்துல யாரு மக்களுக்காக நிப்பாங்க, மக்களுக்காக யார் ஒன்றிய அரசு எதிர்ப்பாங்க, அவங்களுக்கு தான் நம்மளோட ஓட்டுன்றதுல தெளிவா இருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிஜேபியும் டிவிகேவும் வேற வேற எல்லாம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். இங்க 4 முனை இல்ல 40 முனையே வந்தாலும் போட்டி 2 பேருக்கு நடுவுல தான். ஒண்ணு திமுக கூட்டணி, இன்னொன்னு என்டிஏ கூட்டணி. தமிழ்நாடா டெல்லியா, அவ்வளவுதான் இங்க தேர்தலே. இங்க மக்கள் முன்னேற்றத்துக்காக ரொம்ப தெளிவான தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிற டிஎம்கே நமக்கு வேணுமா? நம்ம நாகரிக சமூகத்தை நடிகன்ற பேர்ல பின்னோக்கி இழுத்து செல்ற விஜயோட திட்டங்கள் வேணுமா? மக்கள் சிந்திப்பாங்க இல்ல, சிந்திக்கட்டும். இந்த மண்ணை காக்க, தமிழ்நாட்டை காக்க ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.
நன்றி. இணைந்திருங்கள். மாற்றம் சமூக மாற்றத்திற்கானது. நன்றி.